நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்துள்ள முள்ளிக்கரை பகுதியில் செயல்பட்டு வரும் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லத்தில் கடந்த சில மாதங்களாக முதியவர்கள் மரணமடையும் சம்பவம் அதிகரித்து வந்ததாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆதரவற்றோர் இல்லத்தில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும், இல்லத்தில் தங்கியிருந்த முதியவர்கள் மரணங்களில் சந்தேகம் உள்ளதாகவும் அதிகாரிகளிடம் கையொப்பம் பெறாமல் அவர்களின் உடல்களை பொது மயானத்தில் அடக்கம் செய்ய யார் அனுமதித்தது போன்ற விவரங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த செல்வ என்பவர் மனு அளித்துள்ளார். மாலை நேர ஆதரவற்றோர் இல்லம்னு தொடங்கப்பட்டது. அது முதியோர் இல்லமா எல்லாத்தையுமே போறாங்க. சில பெண்கள் உள்ளார போறாங்க. அதில் நடக்கிற குற்றங்களை பலமுறை காவல்துறைக்கு, ஆர்டிஓக்கு, தாசில்தாருக்கு தெரியப்படுத்தி இதுக்கு தீர்வு கிடைக்கல. இன்னைக்கு முழுமையான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே இவ்வளோ பேப்பர்ஸ் நான் திரட்டிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு தான் நான் மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கேன். அங்கே தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் சாலை ஓரத்தில் இருக்கிறவங்கள தூக்கிட்டு வச்சு பாதுகாக்கிறது தான் அந்த முகாம் இருக்குது. ஆனால் அங்கே அரசு இந்த நீலகிரி மாவட்டத்தில் அங்கே ஒரு சில மக்கள் போய் குடியிருக்கிறாங்க. உதாரணம் சொல்லணும்னா, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காது, ஆனால் அவங்களுக்கு நிலபலங்கள், சொத்துக்கள், வீடுகள்லாம் அவங்க இன்னும் வீட்டை சேர்ந்தவங்க எழுதி வச்சிருப்பாங்க. இந்த சொத்துக்களை எல்லாத்தையுமே அவங்க இறப்புக்கு பின்னாடி தஸ்தகிரி என்பவர் அரசாங்கத்துக்கு கொடுக்கறதில்ல. அவரே நூதனமான முறையில் பட்டா பண்ணிக்கிறாரு. வெளிநாட்டு வாழ் இந்தியர் ஒருத்தர் இங்கே குடியிருக்கிறார் குன்னூர்ல. அவரும் மர்மமான முறையில் இறந்து போறாரு. அவருடைய பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.